ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முக்கியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து லஞ்சு வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, ரசம் இல்லாமல் இருக்காது எல்லார் வீட்லேயுமே. அதனால் நிறைய பேர்த்துக்கு ரசம் எப்படி வச்சாலும் டேஸ்ட்டாகவே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து காரணம் அந்த ரசப்பொடி தாங்க. அந்த ரசப்பொடி வந்து நம்ம கடையில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்டு வாங்குகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் வீட்லேயே நம்ம வந்து நல்லா ஹைஜீனிக்காக காய வச்சு வறுத்து இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுட்டோன்னு சொன்னோம்னா, நம்ம தேவைப்படும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல ஹைஜீனிக்கா இருக்குது. அதே சமயத்தில் மணக்க மணக்க ரசம் பிகினர்ஸும் கூட வைக்கலாம். திருப்தியாக ரசம் சாதம் சாப்பிட்லாம் குழந்தைங்க எல்லாருமே. வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் மார்கழி 8 மணமும் சுவையும் நிறைந்த ரசப்பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ரசம் வந்து நான் அப்லோடு பண்ணியிருக்கிறேன், ரசம் ரெசிபி. ஆனால் இந்த ரசப்பொடி போட்டு தான் நான் அந்த ரசம் வச்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் அந்த ரசப்பொடி எப்படி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளவு அளவுகளோடு போட்டேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இந்த ரசப்பொடி. இப்போ வந்து நான் துவரம் பருப்பு தான் 300 கிராம் போட்டு வறுத்துட்ருக்கேன். 300 கிராம்லேருந்து 350 கிராம் நீங்கள் வந்து சேர்த்தலாம். நல்லா வறுத்து கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம போட்டாச்சு, ஒரு தட்டுக்கு மாற்றிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம்ஸ் வந்து மல்லி விதைகள் எடுத்துட்டேன், கொரியாண்டர் சீட்ஸு. இது 2 பேட்சாக 200 கிராமாக வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வறுபடும், ஈவனாக இருக்கும். இப்போது மல்லி ஒரு பேட்ச் வறுத்து போட்டாச்சு. அடுத்தது 200 கிராம் போட்டு வறுத்துட்ருக்கேன். இதையும் சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து 350 கிராம் இங்கே எடுத்துக்கிறோம். அல்லது 400 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து 400 கிராம் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ரொம்ப காரம்னு நினச்சிங்கன்னா 350 கிராம் எடுத்துக்கோங்க. 400 கிராம் மிளகு, நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்து நீங்களே போய் பார்த்து வாங்குங்க. அப்போ தான் எல்லா பொருளும் நல்லாயிருக்கும். நல்லா சுத்தப்படுத்திட்டு தான் நம்ம வறுக்கிறோம். இப்போது நல்ல சூடானோடனே மிளகு வந்து நம்ம வறுபட்டுருச்சா இல்லையான்னு பார்க்க முடியாது. அதனால் நல்லா சூடானோடனே தட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 400 கிராம் சீரகம். இந்த சீரகம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வறுபட்டுரும். அது மட்டும் இல்லாமல் கடாய் ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கரிஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக பொரியிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம உடனே தட்டுக்கு மாற்றிடலாம். லைட்டாக ஒயிட் கலராக வருது பார்த்திங்களா, அதை பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போது வாசனை வந்துருச்சு. ரொம்ப வாசனை வரட்டும்னு எல்லாம் வறுத்துட்டு இருந்தீங்கன்னா ரசப்பொடி நல்லா இருக்காது. அதனால் நல்லா சூடேறணும். அடுத்தது வெந்தயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ரசத்துக்கு. இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதாவது வந்து ஒரு 30 கிராம் எடுத்துக்கலாம். கிராம் அளவு பார்த்திங்கன்னா 30 கிராம். இது பாதி அளவு வறுபட்ட உடனே நம்ம 20 கிராம் கடுகு இதில் சேர்த்த போகிறோம். நீங்கள் வந்து கடுகெல்லாம் சேர்த்துறோமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சேர்த்தி பாருங்கள், ரசம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ரசப்பொடி. இப்போது அது நல்லா கடுகு வெடிக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் வறுத்துட்டு அடுத்தது வந்து முக்கியமானது மிளகாய். அது கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திக்கலாம், கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு ஏன்னா நெடி வராமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ்லேருந்து 75 கிராம்ஸ் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகு நிறைய சேர்த்திருக்கிறோம், அதனால் மிளகாய் ரொம்ப வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 50 கிராம், அல்லது உங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்தால் 50 கிராம், காரம் இல்லைன்னா 75 கிராம் சேர்த்து வறுத்து போட்டாச்சு. அடுத்தது வந்து தாராளமாக கருவேப்பிலை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போடுங்க. நான் வந்து 3லேருந்து 4 கைப்பிடி அளவு சேர்த்திருக்கிறேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக. அதுவும் நம்ம வறுத்து போட்டாச்சு. கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கலாம். அடுத்தது விரலி மஞ்சள் தான் கட்டாயமாக சேர்த்தணும். நீங்கள் மஞ்சள் தூள் கடையில் வாங்குறது சேர்த்தாதீங்க. விரலி மஞ்சள் வந்து நல்லா சூடு பண்ணி தட்டுக்கு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இடித்து சேர்த்திக்கலாம். அடுத்தது வந்து ஒரு பேக்கெட் வந்து எல்ஜி பெருங்காயம் எடுத்துக்கிறேன். அதை அப்படியே வந்து சேர்த்தி நல்லா பொரிஞ்ச உடனே சேர்த்தியாச்சு, வறுத்து சேர்த்தியாச்சு. இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் வறுத்தாச்சு. மிளகாய் எல்லாமே ஆறிட்டுருக்குது. இப்போ அந்த விரலி மஞ்சள் வந்து நம்ம சூடு பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா ரசம் அடிக்கிற கல்லில் வந்து இடித்து சேர்த்திட்டேன். இப்போ மிளகாய் ஆறினதுக்கப்புறம் நான் காம்போடு நம்ம வறுத்துருக்குறோம். நல்லா பொடியுது பாருங்கள், ஆறிடுச்சு ஓரளவுக்கு. இன்னும் கொஞ்சம் ஆறுனா நல்லா பொடிஞ்சிடும். இப்போ காம்பு வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்தளவு லைட்டாக காம்பு குட்டி குட்டியாக விட்டுக்கோங்க. மற்றபடியாக ஃபுல்லாக காம்போட நான் சேர்த்துல கட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் கலந்து விட்டு
பக்கத்துக்கு மாற்றிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போது ரசப்பொடிக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வறுத்து ஆற வச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ மெஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து 2 கிலோ ரசப்பொடி நான் அரைச்சிருக்கிறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்ல வீடே மணக்குதுங்க நிஜமாவே. அந்த ஓப்பன் பண்ண உள்ளே என்ட்ரானோன்னாவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாசனை அவ்வளோ கம 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 வாசனையோட அவ்வளோ சூப்பராக இருக்குது. உடனே ரசம் வைக்கணும் அப்படிங்கிறது தூண்டுற மாதிரி இருக்குது அந்த வாசனை. நல்லா அங்கேயே வந்து மெஷினில் அரைக்கிற பக்கமே நல்லா ஆற போட்டு கொடுத்தாங்க. இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் ஆறட்டும் கேப் வேணும்ன்ட்டு 2 பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்ல நிறமும் சரி, மணமும் நல்லா இருக்குது. சுவையாகவும் இருக்கும் கண்டிப்பாக. பிகினர்ஸுக்கும் கூட ஈஸியாக இந்த ரசம் வச்சிடலாம். ரசப்பொடி அருமையாக நம்ம வந்து பார்த்துட்டோம். நான் உங்கள் கூட அளவுகளோடு ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு. எல்லா வீடியோஸ் பார்த்து தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ ரசம் ரெசிபி வைக்கட்டு எப்படி? அதனால் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு இடித்து சேர்த்திட்டு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் 3 தக்காளி, உப்பு சேர்த்தி வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைசலும் சேர்த்து வதக்கி விட்டுருக்கிறேன். இது நல்லா வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பருப்பு தண்ணி ஒரு 50 கிராம் பருப்பு, துவரம் பருப்பு வேக வச்சு தண்ணியோடு சேர்த்தியாச்சு. இப்போது நல்லா வந்து கொதிச்சுட்டு இந்த டைமில் இந்த ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம அரைச்சிட்டு வந்த ரசப்பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது. அதனால் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு கலந்து விட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்ட உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் நான். இப்போது கொதி வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் போல் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு மல்லி இலைகள் சேர்த்து ஆஃப் பண்ணி நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான மணக்க நல்ல சுவையான ஒரு ரசம் ரெசிபி பார்த்துட்டோம். ரசப்பொடி இந்த மாதிரி ரசப்பொடி இருந்தால் இந்த மாதிரி ரசம் கண்டிப்பாக உங்களாலையும் வைக்க முடியும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி. இங்கே வந்து நான் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குற டீட்டெயிலாக இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரசப்பொடி செய்ய முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.